Hi students, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3 யூனிட் 4. த டாபிக் இஸ் டைம். டைம்னால ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுருக்கும். ஏன்னா டைம் வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா பக்கமும் எங்கேயும் எப்பொழுதும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லபடியாக பண்ண முடியாது. பிகாஸ் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு கீப்பப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைம்னா என்னன்னு தெரியணும். ஸோ டைம் பார்க்க முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் டயத்தை வந்து நம்ம கரெக்டாக கீப்பப் பண்ண முடியும். ஸோ அந்த டயத்தை வந்து எப்படி நம்ம கற்றுக்கிறது பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த சாப்டர் நம்ம சூப்பராக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீடிங் டைம் கரெக்ட் டு த ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரன் டீச்சரும் பேசுகிற சில டைலாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இப்போதைக்கு டயத்தை பற்றி ஒரு நார்மலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன புரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுங்க. அண்ட் தென் இப்போ நம்ம டைம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிளாக் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 3 முள் இருக்கும். அதாவது எப்படின்னா இந்த ஷார்ட்டாக இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம், ஷார்ட் ஹேண்ட். அதுக்கு இன்னொரு அந்த ஷார்ட் ஹேண்டுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஷார்ட் ஹேண்ட் வந்து அவர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணும். அதுக்கடுத்து கொஞ்சம் லாங்காக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லாங் ஹேண்ட். அது வந்து எதை மென்ஷன் பண்ணோம்னா மினிட் வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ மினிட்ஸ்னால் அது என்னென்னு சொல்லிடுறேன். அதுக்கடுத்து இன்னொன்று டிக்னு சொல்லிட்டு ஒல்லியாக சுற்றிட்டு இருக்கோம், அது வந்து செகண்ட் ஹேண்ட். ஸோ இந்த அவர் ஹேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கிளாக்கில் இருக்கிற அந்த 12 ஹவர்ஸ், அதாவது 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற டைமை மட்டும்தான் மென்ஷன் பண்ணும். அதுக்கடுத்து அந்த மினிட் ஹேண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மினிட் ஹேண்ட் வந்து அதுவும் சுற்றி தான் இருக்கும். ஆனால் அதை வந்து அதில் இருக்க நம்பர்ஸை மென்ஷன் பண்ணாது, ஜஸ்ட் மினிட் தான் மென்ஷன் பண்ணும். அது எப்படின்னா நமக்கு வந்து இதுக்கு வந்து 5 டேபிள் தெரிஞ்சிருக்கணும். கம்பல்சரி 5 டேபிள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் மினிட் வந்து நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். இதுக்கும் 5 டேபிளுக்கு என்னையாச்சும் சம்பந்தம் கேட்குறியா, அந்த மினிட்லாம் சொல்கிறதுக்கு வந்து 5 டேபிள் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், மினிட்ஸ் வந்து சொல்ல முடியும். ஸோ அது எப்படின்னா நம்ம 5 டேபிள் வச்சுக்க 1 5 5 2 5 10 3 5 15 சொல்லிட்டு 5 10 50 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மெத்தட் தான். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பாருங்கள். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு மினிட் ஷார்ட் ஹேண்ட் வந்து 7 கிட்ட இருக்குது, 7 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மினிட் ஹேண்ட் சொன்ன பார்த்தியா, அந்த மினிட் ஹேண்ட் வந்து 5 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஷார்ட் ஹேண்ட் வந்து 7 கிட்ட, மினிட் ஹேண்ட் வந்து 5 கிட்ட. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் ஹேண்ட், அதாவது அவர் ஹேண்ட் வந்து எதை மென்ஷன் பண்ணணும், 7 மென்ஷன் பண்ணிகிட்ருக்கு. இந்த மினிட் ஹேண்ட் வந்து எதை மென்ஷன் பண்ணிகிட்ருக்குன்னா 5க்கு நேராக இருக்குது. ஸோ அந்த மினிட் ஹேண்ட் இருக்கிற நம்பரை மட்டும் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 5 5 25. ஸோ அப்போ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:25 அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே அவர் ஹேண்ட் வந்து இப்போ 9 கிட்ட இருக்குது, மினிட் ஹேண்ட் வந்து 2 கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன். நான் பஸ்ஸை ட்ரா பண்ணி கேட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாக் இருக்குது. ஸோ 12 6 3 9. ஸோ அப்படி இருக்குது. இப்போ இந்த முள் வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து 9 கிட்ட இருக்குது. இந்த இடத்துல வந்து 2 இருக்குன்னு வச்சுக்க. இது இங்கே இருக்குது. இப்போ டைம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த 9 அப்படியே வச்சுக்கலாம். இந்த லாங் ஹேண்டில் இருக்கிற 2 மட்டும் என்ன செய்யணும்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 5 என்ன வரும், 10. ஸோ டைம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 10 அப்படின்னு அர்த்தம். இப்போ டைம் வந்து 9 hour 10 minute அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரும். இது சரியாக என்னால் கரெக்டாக ட்ரா பண்ண முடியல. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்றபடி இதில் ஒன்றும் கிடையாது. ரெஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென்
இங்கே டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 o'clock. The short hand of the clock is at 5. The long hand of the clock is at 12. So the time is 5 o'clock. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், சார் 12 5 சார் 16 தானே சார், அப்போ 5 16 சொல்லலாம்ல சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆக்சுவலி அப்படி சொல்லலாம், ஆனால் மேபி அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு 59 வரைக்கும் மினிட் இருக்குது. ஸோ அடுத்து 60 வர்றப்ப அது வந்து நெக்ஸ்ட் ஹவருக்கு கன்வெர்ட் ஆயிரும். இப்போ 5:59னா அதுக்கு அடுத்து அந்த அதாவது சுற்றி வந்து 5:59 வந்துருக்கும். ஸோ அந்த இப்போ மினிட் ஹேண்டு வந்து இப்போ 12 கிட்ட வந்துச்சுன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock அப்படின்னு சொல்லி மாற்றிக்கணும். ஸோ 6 o'clock வந்து திரும்பி ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 6 5 6 10 6:30 6:45 6:50 6:55 6:59 அண்ட் தென் 6:16 சொல்லக்கூடாது, 7 o'clock அப்படின்னு சொல்லி சொல்லிடணும். ஸோ அதான் உனக்கு 2-3 இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம டைம் சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 கிளாக் ட்ரா பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிளாக்கில் வந்து டைம் மட்டும் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு கிளாக் மட்டும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இப்போ வந்து டைம் 3 o'clock. ஸோ ரிமைனிங் எல்லாம் என்னென்ன கிளாக்னு சொல்லி நீங்கள் அந்த பாக்ஸில் எழுதுங்க. அதுக்கடுத்து முன்னுக்கு அந்த ஹேண்ட்ஸை கொடுத்துட்டு உங்கள் டைம் கேட்டாங்க. இப்போ வந்து ஆக்டிவிட்டி 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துட்டாங்க, ஆனால் என்ன கொடுக்கல, ஹேண்ட்ஸ் கொடுக்கல. நீங்கள் தான் என்ன சரிங்க, அதுக்கு கையில் வரைஞ்சி கொடுத்துருங்க சரிங்களா. கை வரைஞ்ச ஐ மீன் ஹேண்ட்ஸஸ் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் வந்து நீங்கள் அதில் ட்ரா பண்ணுங்கள். அண்ட் தென் ஆக்டிவிட்டி 3ல் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 1 hour லேட்டர். ஸோ லேட்டர்னு என்னது, பிஃபோர்னு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து லேட்டர் மட்டும் பார்ப்போம். அதாவது லேட்டர்னால் 1 hour அப்புறம் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 hour அப்புறம்னா இப்போ வந்து டைம் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 o'clock கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மணி நேரம் கழிச்சு டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி லைட்டாக இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 3 ஆப்ஷன்ஸ்னால் இதுதான் 3 ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 hourக்கு அப்புறம் ஃபஸ்ட் கிளாக் வந்து 5 o'clock கொடுத்துருக்காங்க, செகண்ட் கிளாக் வந்து 6 o'clock கொடுத்துருக்காங்க, அண்டு தேர்ட் கிளாக் பார்த்தீங்கன்னா 2 o'clock கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து 5 hour இப்போ டைம் காட்டுது. ஸோ 1 hourக்கு அப்புறமேட்டுக்கு என்ன மணி டைம் காட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை டிக் பண்ணணும். அதுக்கடுத்து இப்போ அடுத்த செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 8 o'clock. ஸோ 8 o'clock கொடுத்துருக்காங்க. ஸோ 8 o'clockனா அடுத்து இந்த அதுக்கு நேராக வர ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறப்ப ஸோ 10 o'clock 6 o'clock அண்ட் 5 o'clock கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மணி நேரம் கழிச்சு 2 hours லேட்டர். ஸோ 2 ஹவர்ஸுக்கு அப்புறமேட்டுக்கு அது என்ன சொல்லிட்டு செக் பண்ணுறீங்க. ஸோ இதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்கன்னா ஆக்டிவிட்டி ஃபுல்லாக முடிச்சுன்னா இந்த லெசன் கம்ப்ளீட். ஸோ இதுக்கப்புறமேட்டு இதோட பேசிக்கு இது வந்து பேசிக். ஸோ இதோட கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கிறது வந்து உனக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டைமில் படிப்பீங்க, இல்லாட்டினா நெக்ஸ்ட் கிளாஸில் படிப்பீங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் உடனே வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெசேஜ் பண்ணியோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து இந்த 1 week ஃபுல்லாக நான் வந்து ஹோம்ஒர்க் தரப்போகிறேன். ஸோ ரெடி ஃபார் எல்லாருமே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.